நல்ல மனமகிழ்ச்சியின் காலவெளிக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமாப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த இடத்தில் அழைத்து வந்தீரோ ராஜா, உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த இடத்துல நல்ல பாடல்களை பாடியிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள், ஆராதனை செய்திருக்கிறார்களப்பா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா, எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே நீரே கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ராஜா, நீர் கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனமையிலாற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் நீங்கள் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தியிருக்கிறீங்க. ஆனால் நான் கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனையோ இடங்களில் எவ்வளோ பணங்களை செலவழித்தாலும் இன்றைக்கி கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஏராளமான கூட்டங்கள் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிமையாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், தேவன் எதை கட்டி வச்சிருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இது வேணும். ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் இங்கேயும் சபை பாகுபாடின்றி எல்லாரையும் நீங்கள் நேசித்தீங்க. அன்போடு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய காரியங்களை பார்த்தேன், நிறைய சபையிலேருந்து நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. மிகுந்த சந்தோஷம். அப்போ தான் நினச்சேன், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் ஸ்துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையோ ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தினை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கண்மணி போல என்னை காத்தருளும், கண்மணி போல என்னை காத்தருளும். ஆண்டவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல வேண்டியதான ஒரு காரியம், கண்மணியை போல என்னை காத்திடலும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது, நமக்கு எதிரிடையாய் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை காக்கிறதான தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறதான தேவன். கண்மணி போல, கண்ணுக்கு ஒரு எம எப்படி பாதுகாப்பா இருக்கிறதோ அதே போல என் தேவனாய கர்த்தர் நமக்கு பாதுகாவலாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த விசுவாச நம்பிக்கையோடு தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, கண்மணியை போல என்னை காத்திருளும், கண்மணியை போல. அப்ப கண் இமையை எப்படி ஒரு கண்ணை இமை காக்கிறதோ அதுபோல என் ஆண்டவராய் இயேசுவும் நம்மை பாதுகாக்கின்றதான தேவன். எந்த தீங்கு நம்மளை தொடராதபடி கர்த்தர் பாதுகாக்கிறதான தேவன். நீங்கள் யார் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உன்னதமான பிள்ளைகள். இந்த உலகத்தாரை போல இல்ல, வெற்று சமாதானத்தை சொல்லி வெறும் வார்த்தைகளை கூறி அப்படியே உங்களை விட்டு விட்டு செல்லுகிறவர் அல்ல. உங்களை என் தேவனாய கர்த்தர் கண் இமையை போல பாதுகாக்கிறதான தேவன். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் வேதத்தின் ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டு 4:12 வாசியுங்கள். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும்
மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அல்லேலூயா. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. உன்னை அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. என் தேவனாய கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் உன்னை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறதான தேவன். அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் உண்டு. பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களுக்கு சிலிபோல் எந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களுக்கு சிலிபோல் எந்த நேசரதோ நிற்கிறா, நாமவு சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரா, நாமவு சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரா. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவரிடதுகை என் தலையில் வலகரத்தாலே தேற்றுகிறா, அவரிடதுகை என் தலையில் வலகரத்தாலே தேற்றுகிறா, அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவோலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அல்லேலூயா. அவர் அருணோதயம் போல சூரியனை போல பிரகாசிக்கிறதான தேவன். ஒரு சூரியனுக்கே இவ்வளோ பவராக இருந்து எல்லாத்தையும் தெள்ளம் தெளிவுமா அந்த உலகத்தில் காட்டுன்னு சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே சூரியனை விட மகா பெரியவர். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் பட்ட பகலை போல வெளிச்சமாய் தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கின்ற பிள்ளைகள், அவருக்கு அவர் ஆறுதலாய் இருப்பார். அல்லேலூயா. அவரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார், அவர் கோட்டையாய் இருப்பார், அரணாய் இருப்பார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தோம், வாசிங்க உன்னத பாட்டு 4 அதிகாரம் வாசிங்க. என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறந்து போகாதே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் உன்னை பாதுகாக்கிறதான தேவன். எந்த ஒரு இடத்த வாங்கினாலும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, வேலி போடலைன்னா அநேகர் வருவாங்க, எதுக்குள்ளேயும் எப்படி வேணாலும் நுழைவாங்க. ஆனால் தேவன் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அவர் கைக்குள்ளே வைக்கும்போது உனக்கு ஒருவேளை சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம்.
நீ ஏன்னா மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை கர்த்தர் விசேஷித்த விதத்தில் வைப்பார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவரே எனக்கு மட்டும்தான் எனக்கு இது இல்லையான்னு நீ சொல்லலாம், கிடையாது. தேவன் உன்னை விசேஷித்தவனாக, பரிசுத்தவனாக, நீதி நிறைந்தவனாக உன்னை மாற்றும்படியாய் இந்த உலகத்திற்கும் உன்னைக்கும் வித்தியாசம் காண்பிக்கத்தக்கதாக என் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை வேறு விதமாய் நடத்தும்படியாய் உன்னை சுற்றிலும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறதான தேவன், வேலி அழைக்கிறதான தேவன். நீ முதலாவது தெரிந்து கொள், ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் என்று நினைக்கலாம். கர்த்தர் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறவர், வேலி அழைக்கிறவர், வேலி அழைக்கிறவர். உன்னை யாரும் தொட முடியாது, யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். சாத்தான் ஆண்டவரிடத்தில் போய் சொன்னான், நீர் அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நம்மை குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து எங்க போய் சொல்றான் பாத்தீங்களா? சாத்தான் எங்க போய் சொல்றான்? ஆண்டவரே நீர் அவனை வேலி அடைக்கவில்லையோ? உங்களை என்னையும் குறித்து பார்த்து என்ன சொல்லுவான்? அவன் வேலிக்குள்ள இருக்கான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கைக்குள்ள, அதான் எபிரேயர்ல பார்க்கும், ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறதான தேவன், மேன்மைப்படுத்துகிறதான தேவன், உங்களை அழகு பார்க்கிறதான தேவன், உங்களை உருவாக்குகிறதான தேவன், ஒவ்வொருவரை என் தேவனாய கர்த்தர் உருவாக்குகிறதான தேவன். உன்னை பாதுகாப்பாக வைத்து, அரணாக வைத்து, கோட்டையாக வைத்து கர்த்தர் கண்மணியை போல பாதுகாக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவரையே நம்பி நீ வாழ்வாய் என்று சொன்னார், உனக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தருகிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை வேலி அடைக்கவில்லையோ? அந்த வேலியை ஆண்டவர் அடைச்சி வச்சிருந்தாருன்னா எவ்வளவுதான் சுத்தி சுத்தி வருவாங்களோ ஒழிய நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசாயாவிலும் கூட பார்க்கிறோம், ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எப்படிலாம் வேலி அடைச்சி பாதுகாக்கிறான்னு. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:1. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். என்ன செய்தாங்க? அந்த தோட்டத்தை அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். போதும், அவ்வளவு போதும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல திராட்சை பழத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பலன்களை கொடுக்கும்படியாக, நல்ல பலன்களை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு மனசு இல்லாம நிறைய பேர் உலக பிரகாரமான சிந்தனைகளினாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தங்கள் மனம் போல வாழ வேண்டும் என்று விரும்பி தேவனுக்கு கசப்பான கனிகளை கொடுப்பதற்கு இன்றைக்கு அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னப்பா? நீங்க என்ன நடத்த முடியும்பா? உங்களால என் வீட்டை கட்ட முடியும்பா, உங்களால எல்லாம் எனக்கு செய்ய முடியும்பா. நான் உங்க தோட்டத்தில் விட்டு நான் தூர போக மாட்டேன்ப்பா. நீங்க அழைத்ததான அழைப்புக்கு நான் செவி கொடுத்து வாழ்வேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனாயிருந்தாலும் மகளாயிருந்தாலும் என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் தலைமேல் இருக்கும். அல்லேலூயா. அதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும், சமூகத்துக்கு கீழ்ப்படி இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனாய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.